புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னும் அவர் வீட்டை விட்டே வெளியே வரல. அன்னைக்கு பிறந்த நாளுக்கு வந்து ஒரு சின்ன பையன் கண்ணீர் விட்டு அழுகுறேன். காலையிலேருந்து பிறந்த நாளுக்கு வந்தனுங்க பார்க்க, இன்னும் பார்க்கலங்க, சாப்பிடவே இல்லைங்க, மயக்கம் வருதுங்கிறான். வீட்டை விட்டு இன்னும் வெளியே வரல. ஒரு சின்ன போராட்டத்திற்கு தரையில் இறங்கி ஒரு போராட்டத்திற்கு கூட போராடவில்லை. நம்ம மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாதிரி நேராக முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவர்களெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிகளாக சிதறி போய் விடுவார்கள். நேற்று முருகனுடைய மாநாட்டை 4 நாளைக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. முருகனே கண்ணீர் விட்டு அழுகிறார். முருகன் எப்படியப்பட்டவர் தெரியுமா? தங்கமான மனுஷன். முருகனை வள்ளி திருமண நாடகம் பார்ப்பீங்க. அந்த வள்ளி வந்து தெனப்புலம் காத்துக்கிட்டு இருக்கேன். முருகன் வந்து லவ் பண்ணுவார் அந்த வள்ளியை. காயாத கானகத்தை நின்று லாபம் நற்காரிகையே மேகாதமான் 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 சுலாபம் பூங்காவனமதில் நான் லாபம் கலைமானை நானே தேடி வந்தேனே புள்ளிமானே. மானை தேடி வந்த மாதிரி வள்ளியை தேடி போய் முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் செய்தார். எங்கே தெரியுமா? நம்ம திருத்தணியில். முருகன் வள்ளியை திருமணம் பண்ண இடம் எது? திருத்தணி, நம்ம ஏரியா. இந்த இங்கே தான் பாட்டே இருக்குது. தேவர் சினம் தணிந்து தெள்ளித்தமிழ் வள்ளி தனை மணந்து காவல் புரிய வந்த எங்கள் மலை அதுதான் தமிழ் திரு நாடு கண்ட தணிகை மலைன்னு சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவார். அந்த வள்ளி யார் தெரியுமா? ஒரு மலை ஜாதி பெண். அன்னைக்கே முருகன் வந்து அவர் என்ன ஜாதிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு மலை ஜாதி பெண்ணை கலப்பு திருமணம் செய்து அன்னைக்கே திராவிட மாடல் ஆட்சியை நிலைநாட்டிய ஒரு தமிழ் கடவுள் யாருன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகையா. அன்னைக்கே கலப்பு திருமணம் பண்ணியிருக்கார். முருகன் நம்பாலா இல்லையா? முருகன் உண்மையில நம்ம திமுகவோட மெம்பரியா? அன்னைக்கு நான் சொல்கிறேன். இல்லாட்டி அவர் கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாரா? முருகன் நம்ம திராவிட சிந்தனையாளர். அதனால தான் வந்து அவருக்கு ரோசம் வந்துச்சு. அவருக்கு வந்து மாம்பழம் கொடுக்கல, அவங்க அண்ணன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு அவங்க அண்ணனை வந்து அப்பா அம்மாவை சுற்றிட்டு மாம்பழத்தை வாங்கிட்டு போயிடுவார். முருகன் உலகத்தை சுற்றிட்டு வந்து எங்கே எனக்கு மாம்பழம், உங்கள் அண்ணன் வாங்கி சாப்பிட்டாரு அப்படின்னு. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, நான் எனக்கென்று ஒரு உலகத்தை அமைத்து கொள்ள போகிறேன்ட்டு பழனியில் போய் அன்னைக்கு கோபமாக நின்னவர் தான் இன்னும் அங்கே நின்றுட்டு இருக்கார். தனக்கு வர வேண்டியது வரவில்லை என்று தனியாக கோவிச்சுக்கிட்டு நின்ன அந்த முருகன் தான் முதல்ல மாநில சுயாட்சிங்கிற அந்த சிந்தனையவே நமக்கு கொடுத்தது தமிழ் கடவுள் முருகன் தாயா. இன்னைக்கு நம்ம தலைவர் சொல்கிறாரு, ஐ எம் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசுக்கு அடிபணிந்து அடிமையாக இருப்பவன் இந்த ஸ்டாலின் அல்ல என்று சொல்கிறார்னா, முருகன் கற்றுக் கொடுத்த அந்த பாணியை இன்று கடைபிடித்து மாநில சுயாட்சி என்ற அண்ணாவின் கொள்கையை இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய மானமுள்ள ரோசமுள்ள பகுத்தறிவுள்ள ஒரு தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி நடக்கும், எங்கள் தலைமையில் தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணி வச்சிருக்கவர் எடப்பாடி பழனிசாமி உடனே கிடையாது, என் தலைமையில் தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் என் தலைவன் மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் என் மக்களை காப்பாற்றுவதற்கு எனக்கு தெரியும் என்று ஆண்மையுடன் ரோசத்துடன் இன்று மத்திய அரசை எதிர்த்து மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான். மோடிக்கும் நம்ம அமித்ஷாவுக்கும் சிங்சா என்று வாசித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை மக்கள் 2026 ஓட விரட்டி 2026 உதிக்கின்ற சூரியனை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாத காரணம் இன்று இளைஞர்கள், குழந்தைகள், மாணவர்கள், பெண்கள், வயதானவர்கள் எல்லோருக்குமான ஒரு ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி.
அது மட்டும் இல்லை, ஒன்றுமில்லாதவர்களுக்கு மருத்துவம் ஒன்றும் இல்லை என்ற நிலையை மாற்றி ஒரு உயர்ந்த மருத்துவமனையில் கூட ஏழைகளால் வைத்தியம் பார்க்க முடியும் என்ற கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த திட்டம்தான் இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவமாக மாறியிருக்கு. பெண்களை போய் வைத்தியம் பார்த்து பார்த்து தேடி தேடி வைத்தியம் பார்த்து 3.5 கோடி பேருக்கு இன்று அந்த வியாதியை கண்டுபிடித்து காப்பாற்றிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சியா? இதுக்கு பேர் தான் மக்களை தேடி மருத்துவம். நம்ம தான் அரசாங்கத்தை தேடி போய் கொண்டிருந்த காலத்தை மாற்றி நம்மை நோக்கி அரசாங்கத்தை திருப்பிய தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். அதற்கு அச்சாரமிட்ட தலைவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு கையில் நம்ம வச்சிருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அவரால் உருவாக்கப்பட்ட சிஸ்டம். இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் அவரால் தனியார் உடைமையிலிருந்து அரசுடைமையாக்கப்பட்ட பேருந்து. இன்னைக்கு நம்ம வீட்டில் பைப்பை திறந்தோன்னா நம்ம குடிக்கிறோமே, அந்த குடிநீரை உருவாக்கிய குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதை மட்டும் இல்லை, இன்னைக்கு ஈசிஆரில் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பெரிய டைடல் பார்க்கு, ஐடி பார்க்கில் 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க, படித்த இன்ஜினியர்கள்னா. அந்த ஐடி பார்க்கை 1997 உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்படி மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் சாதித்த தலைவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் தளபதி மு.க. ஸ்டாலின் மதவெறியால் நம்மை பிரிக்கக்கூடிய பாஜகவையும், இந்த நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த வஞ்சக கூட்டணியையும் முறியடித்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னும் அவர் வீட்டை விட்டே வெளியே வரல. அன்னைக்கு பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன பைய கண்ணீர் விட்டு அழுகுறேன். காலையிலேருந்து பிறந்த நாளுக்கு வந்தனுங்க பார்க்க, இன்னும் பார்க்கலங்க, சாப்பிடவே இல்லைங்க, மயக்கம் வருதுங்கிறான். வீட்டை விட்டு இன்னும் வெளியே வரல. ஒரு சின்ன போராட்டத்திற்கு தரையில் இறங்கி ஒரு போராட்டத்திற்கு கூட போராடவில்லை. நம்ம மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாதிரி நேராக முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவர்களெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிகளாக சிதறி போய் விடுவார்கள். ஒரு தலைவருக்குன்னா குரல் நல்லா இருக்கணும். ஒரு குரல், அவருடைய ஒரு வார்த்தையை கேட்டால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அப்படி கைதட்டுவாங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சு. அந்த பிள்ளை ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வர்ற பொண்ணு. தலைவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, அந்த பள்ளிக்கூடத்தில் அசம்பிளி நடக்குது காலையில், பள்ளி பேரவை. அந்த பேரவையை பார்க்குறதுக்கு முதலமைச்சர் போயிருக்காரு. அப்போ பகலில் காலையில் 9 மணிக்கு தொடங்குது. இறைவணக்கம், தமிழ்த்தாய் வாழ்த்து, நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும், எல்லாம் நின்றுட்டு இருக்குதுங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு தேசிய கீதம் ஜனகன மனன்ற ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த வகுப்புக்குள்ளே போய் தண்ணி தெளித்து அதை சரி பண்ணிட்டாங்க. தலைவர் அந்த நிகழ்ச்சியில் முடிஞ்ச பிற்பாடு வீட்டுக்கு போன உடனே அந்த மயக்கம் போட்ட குழந்தை யாருங்கிறத தெரிஞ்சு அந்த குழந்தையை வரவழைத்து, ஏமா நீ பள்ளிக்கூடத்தில் பேரவையில் மயக்கம் போட்டேன்னு கேட்டோன்னே, காலையில் நான் சாப்பிடாம வந்தேன், எங்கள் அம்மா காய்கறி கடை வச்சுருக்கு, காலையில் 6 மணிக்கெலாம் கடைக்கு போயிடும், எங்கள் அப்பா காலையிலே தண்ணியை போட்டுருவார், எங்கன படுத்து கிடக்கிறாருன்னே தெரியாது, அந்த குடும்பத்திலேருந்து வாரேயா, எங்கள் அம்மா காலையிலேயே போயிடுச்சு, பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன் சாப்பிடாம, மத்தியானம் சத்துணவு வரைக்கும் நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன், இன்றைக்கி என்னமோ ரொம்ப பசி எடுத்துருச்சு, வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு சொன்ன உடனே ஒரே மாதத்தில் என் தலைவர் உடனே அங்கே இருக்கக்கூடிய நமது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், பொருளாதாரத்தினுடைய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து காலையில் மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்கணும், எவ்வளவு செலவாகும்னு கேட்டு
ஒரே மாதத்தில் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆரம்ப பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான். போன வாரம் நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். என் பக்கத்தில் ஒரு வெளிநாட்டுக்காரர் உட்காந்துருந்தார், இங்கிலீஷ்காரர். நான் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு போனேன். என்ன புஸ்தகம்னாக்கா தலைவர் எழுதின புஸ்தகம். தலைவர் எழுதிய உங்களில் ஒருவன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் எழுதின புஸ்தகம். அதில் முன்னால் அவருடைய படம் போட்டிருக்கோம். அந்த புக்கை படிச்சுக்கிட்டே போனேன். என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் அப்படின்னாரு. என்னையா சொல்கிற அப்படின்னு. வாட் ஆர் யூ டாக்கிங்? என்னடா ஒன்றும் புரியலன்னா திருப்பி ப்ளீஸ் டெல் மீ கிளியர்லி, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு. ஹூ இஸ் திஸ் மேன் இன் த புக் இன் யுவர் பிக்சர்? உங்கள் புத்தகத்தில் இருக்கிற அந்த படத்தில் இருக்கிற மனிதர் யார் அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், he is Mr. M.K. Stalin, the Chief Minister of Tamil Nadu. He is my President of திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னேன். உடனே எஸ் மிஸ்டர் M.K. Stalin, he is the one who gave morning breakfast to the school students in our Canada country. Our country adopted this scheme. நாம் பாருங்க, எங்கள் கனடா நாட்டில் உங்கள் தலைவர் அமுல்படுத்திய காலை சிற்றுண்டி திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட மனிதராவருன்னு சொல்லி அந்த படம் ஒன்று உங்கள்கிட்ட வச்சுருக்கீங்களான்னு கேட்டு அவர் எழுதின ஆங்கில புத்தகம், அந்த உங்களில் ஒருவனுங்கிற புத்தகம் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கு. அந்த புத்தகத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். அவர் தேங்க்யூ வெரி மச், ஐ வாண்ட் டு நோ அபவுட் திஸ் மேன் அப்படின்னு கனடா நாட்டில் வாழக்கூடிய ஒருவனுடைய நெஞ்சிலே என் தலைவர் பதிந்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டிய ஒரு தலைவருங்கிறத இதுக்கு மேலே நம்ம என்ன உதாரணம் சொல்லணும். காரணம், அரசு அலுவலகங்களில் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் பெண்கள் கிளார்க்காகவும் தாசில்தாராகவும் இன்ஸ்பெக்டராகவும் மருத்துவ அதிகாரிகளாகவும் இன்னைக்கு இருக்கிறார்கள் என்றால் அந்த இடஒதுக்கீட்டில் கையெழுத்து போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருங்கிற தலைவர். கையில் கரண்டி வச்சிருந்த பெண்களுக்கு கையில் துப்பாக்கி கொடுத்தது மட்டும் இல்லை, ஒரு மேயராக்கி மேயரின் செங்கோலை கையில் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சிகளில் 11 மாநகராட்சிகளில் யார் மேயராக இருக்கான்னா பெண்கள் தான் இன்னைக்கு மேயராக இருக்காங்கன்னா இப்படிப்பட்ட மிகப்பெரிய புரட்சியை செய்த தலைவர் நம்ம தலைவர். எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் 2026 உதயசூரியன் உதித்து முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லி அதற்கு கட்டியம் கூறும் கூட்டம் இந்த புள்ளி லைன் ஊராட்சியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.